ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டதால் புத்தாக்க தொழில்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள தெஹ்ரீக்-இ-ஹுரியத் அமைப்பை மத்திய அரசு தடை செய்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை தடுக்கும் வகையில் இந்திய கடற்படை மத்திய மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. PSLV C-58 ராக்கெட் எக்ஸ்போசாட் செயற்கைக்கொள்ளுடன் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து நாளை காலை மணி 9:10க்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஸ்காட்லாந்து 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் பட்டம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா மேற்கொண்ட முயற்சியால் 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டதையொட்டி நாட்டில் புத்தாக்க தொழில்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சிறுதானிய உணவுப் பொருட்களை தரமானதாகவும் சுவை மிக்கதாகவும் தயாரித்து மக்களுக்கு அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். எனதருமை நாட்டு மக்களே, பாரதம் மேற்கொண்ட முயற்சி காரணமாக 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. இதன் காரணமாக இந்த துறையில் பணியாற்றும் ஸ்டார்ட் அப்புகளுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வாய்த்தன. இவற்றில் லக்னோவில் தொடங்கப்பட்ட கீரோஸ் ஃபுட்ஸ், பிரயாக்ராஜில் தொடங்கப்பட்ட கிராண்ட்மா மில்லட்ஸ் மற்றும் நியூட்ராசியூட்டிக்கல் ரிச் ஆர்கானிக் இந்தியா போன்ற பல ஸ்டார்ட் அப்புகள் இருக்கின்றன. ஆல்பினோ ஹெல்த் ஃபுட்ஸ், ஆர்போரியல் மற்றும் கீரோஸ் ஃபுட்ஸ் ஆகியவற்றோடு இணைந்த இளைஞர்கள் ஆரோக்கியமான உணவு தொடர்பான தேர்வுகள் குறித்து புதிய நூதனமான கண்டுபிடிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பெங்களூருவின் அன்பாக்ஸ் ஹெல்த்தோடு தொடர்புடைய இளைஞர்கள் எப்படி மக்களுக்கு பிடித்தமான உணவை தேர்வு செய்வதில் அவர்களுக்கு உதவுகிறார்கள் என்பதை தெரிவித்தார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொழியாக்கம் செய்வதை செம்மைப்படுத்துவதற்கு கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காசி தமிழ்ச் சங்கம விழாவில் தாம் ஆற்றிய உரை பாஷினி என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழாக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டிலேயே நேரடியாக இவ்வாறு மொழியாக்கம் செய்யப்படுவது முதல் முறை என்றும் பிரதமர் கூறினார். சந்திரயான் 3 வெற்றி, தி எலிஃபண்ட் விஸ்பரஸ் குறும்படத்திற்கு கிடைத்த விருது, நமது விளையாட்டு வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் படைத்த சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் கூறினார். புத்தாண்டில் நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்ற நாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும். ஜம்மு காஷ்மீரில் செயல்பட்டு வரும் தெஹ்ரீக்-இ-ஹுரியத் தடை செய்யப்பட்ட அமைப்பாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தெஹ்ரீக்-இ-ஹுரியத் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு அப்பகுதியை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியிலிருந்து பிரிக்கும் முயற்சியில் இந்த அமைப்பு ஈடுபடுவதாக அவர் கூறியுள்ளார். மக்களிடையே இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புரை செய்வதாகவும் ஜம்மு காஷ்மீர் மக்களை பிளவுபடுத்தும் வகையிலும் இந்த அமைப்பினர் செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற உறுதியான கொள்கையின் அடிப்படையில் தெஹ்ரீக்-இ-ஹுரியத் அமைப்பு தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும்.
का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் தென்காசி மாவட்டத்தின் கமநேரி பஞ்சாயத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என்னோட பேர் பூமாரி. பாரத் சங்கல்ப் யாத்ரா இந்த திட்டத்தின் மூலம் கமநேரி பஞ்சாயத்துல மீன்வளத்துறை, மருத்துவத்துறை, வேளாண் துறை மற்றும் பல துறைகளில் இருந்து அதிகாரிகள் அரசு நலத்திட்டத்தின் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களுக்கும் விழிப்புணர்வு ஆயிருச்சு. வேளாண் துறையில இருந்து ட்ரோன் மூலியமாக மருந்து தெளிப்பான் அறிமுகப்படுத்தினாங்க. அதனால விவசாயிகளின் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துவதாக தெரிந்து கொண்டோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி. அரசின் திட்ட பயன்கள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் தேஜ்பூர் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்ற புதிய இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மக்களின் செம்மையான வாழ்க்கை முறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவே புதிய இந்தியா வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்புத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவிற்கு உரியது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்வதோடு பண்பிலும் தழைத்தோங்க வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை தடுக்கும் வகையில் இந்திய கடற்படை மத்திய மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கடற்படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வணிக கப்பல்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் தனிப்படைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்புக்கு தேவையான ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல்படையுடன் ஒருங்கிணைந்து இந்திய கடல்சார் பொருளாதார மண்டலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் இந்திய கடற்படை செயல்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PSLV C-58 ராக்கெட் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நாளை காலை மணி 9:10க்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை தொடங்கியது. பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் உயர சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் இந்த எக்ஸ்போசாட் எக்ஸ்ரே மற்றும் காஸ்மிக் கதிர்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. PSLV C-58 விண்வெளி திட்டம் இஸ்ரோவின் தொழில்நுட்ப வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக உள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவலை முன்கூட்டியே தடுக்கும் வகையில் மாநில அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு SP சிங் பாஹல் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ள அவர் ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோவிட் பரிசோதனையின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசிய இணையமைச்சர் திரு பாஹல், மத்திய அரசின் சுகாதார திட்டங்கள் முழுமையாக சென்றடைகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். ஸ்காட்லாந்து 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஸ்குவாஷ் பட்டத்தை இந்தியாவின் அனஹத் சிங் வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் ஸ்காட்லாந்தின் ராபின் மெக் அல்ஃபினை 11-6, 11-1, 11-5 என்ற செட்களில் தோற்கடித்தார். தில்லியைச் சேர்ந்த அனஹத் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் சாதனை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டதால் புத்தாக்க தொழில்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள தெஹ்ரிக்-இ-ஹுரியத் அமைப்பை மத்திய அரசு தடை செய்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை தடுக்கும் வகையில் இந்திய கடற்படை மத்திய மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. PSLV C-58 ராக்கெட் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நாளை காலை மணி 9:10க்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஸ்காட்லாந்து 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் பட்டம் வென்றுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.